வணக்கம். உருட்டுல மெகா உருட்டு என்ன தெரியுங்களா? ராசி பலன் உருட்டுகள் தான். நீங்க டெய்லி ராசி பலன் பாக்குறவங்களா? ஒரு நிமிஷம் இந்த பதிவு பாருங்க. மகரம் கர்மத்தை அனுபவிக்க பிறந்தவங்க தான் மகரம். எல்லாம் செஞ்ச பாவங்கள் எல்லாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கன்னி ராசிக்கு 2025க்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் ஒரு 8 மாசமா பாத்தீங்கன்னா 60 கோடி பேருக்கும் ஒரே மாதிரியான பலன் நடக்குமாங்க நம்ம என்னைக்காச்சும் யோசனை பண்ணி பார்த்துருக்கோமா? ஏன்னா அந்த பொது பலன் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு 10% எடுத்துனாங்க. 90% நம்மளோட ஜாதகம் தான் அங்கே பேசும். ஏன்னா இவங்கெல்லாம் பேசுறது பார்த்தோம்னா நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இருக்கிற ராசி பலன் மட்டும்தான், மற்ற எதுவுமே கிடையாதுங்கிற ஒரு மைண்டுக்குள்ள வந்துடும். இப்போ மேஷ ராசிக்காரனா மேஷ ராசியும் அதை பற்றியே நடப்பான். அதில் பேசக்கூடிய நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் எடுத்துட்டு அது மாதிரி வழிபடுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நம்மளோட ஜாதகம் எதுக்கு இருக்கு? நம்ம சொந்த ஜாதகங்கிறது நம்மளோட தலையை எடுத்து நம்மளோட கைரேகை மாதிரி வச்சிங்களேன். நம்ம கைரேகை நமக்கு மட்டும் தான் செல்லுபடி ஆகும். அதனால என்னைக்கு பொது பலன்னு என்னைக்கு அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம ஜாதத்தோட பலனை பார்க்கணும், கிரகங்கள் நின்ற இடத்த பார்க்கணும். பொது பலனுங்கிற எடுத்துக்கலாம், ஒரு 10% எடுத்துக்கலாங்க. இப்போ என்னோட பதிவுள்ள நான் போட்டிருக்கேன், ஒரு 10% எடுக்கலாம். 100க்கு 90% நம்ம ஜாதகம் இல்லாமல் வெறும் பொது பலன்னு நம்பாதீங்க. ஏன்னா நீங்க எந்த ஊடகத்தை திறந்தாலும் எதை பார்த்தாலும் எல்லாரும் பேசக்கூடியது பார்த்தீங்கன்னா அந்த பொது ராசி பலன் பற்றி தான். மேஷ ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி, கடக இருக்கிறது 12 ராசி தான் இருக்கு. ஒரு ராசிக்குள்ள பிறந்தாலும் அமெரிக்காவில் இருப்பாங்க, ஒருத்தன் ஸ்வீடன்ல இருப்பான், ஒருத்தன் ஆப்பிரிக்காவில் இருப்பான், ஒருத்தன் பாகிஸ்தானில் இருப்பான், ஒருத்தன் வடநாட்டில் இருப்பான், ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருப்பாங்க, ஒருத்தர் கேரளாவில் இருப்பாங்க. எல்லா நாட்டிலேருந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலனாக பார்க்க போகுது அப்படிலாம் கிடையாதுங்க. சொந்த ஜாதகம் முக்கியமாக பார்க்கணுங்க. அது 90%. ஓகே, நன்றி, வணக்கம்.